திண்டுக்கல் மாவட்ட பழனி கிரிவல பாதையில் விவசாய நிலங்களுக்கு செல்லும் வாகனங்களை அனுமதிக்க கோரி விவசாயிகள் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி கிரிவல பாதையை கடந்து விவசாய நிலங்களுக்கு வாகனங்கள் சென்று வந்தது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நீதிமன்ற உத்தரவுப்படி கிரிவல பாதையில் வாகனங்கள் செல்ல தடை ஏற்படுத்தப்பட்டது. இதனால் விவசாய நிலங்களுக்கு உழவு இயந்திரம், அறுவடை இயந்திரம் மற்றும் விவசாய பொருட்களை ஏற்றி செல்வதற்கான கனரக வாகனங்களை மாற்றுப்பாதையில் பல கிலோமீட்டர் சுற்றி எடுத்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கிரிவல பாதையை சுற்றியுள்ள உள்ளூர் விவசாயிகளின் நிலங்களுக்கு வாகனங்கள் செல்வதை தடுப்பதை கண்டித்தும் தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு வழங்கியுள்ள பாதை உரிமையை மீட்டு தர கோரியும் விவசாயிகள் பழனி கோட்டாட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் வாகனங்கள் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இதே நிலை நீடித்தால் அடுத்த கட்டமாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக விவசாயிகள் அறிவித்திருக்கிறார்கள். உள்ளூர் இருக்கக்கூடிய பொதுமக்கள் விவசாயிகள் இன்னைக்கு பழனிக்கு வருவதற்கு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. விவசாயிகள் மகசூல் எடுத்துட்டு வர முடியல. விவசாயிகள் தென்னை மரத்துல போட்ட தேங்காய் இன்னும் எடுக்க முடியாம 3 மாதங்களாக அப்படியே கிடக்குது. ஆக விவசாயிய வாழ்வாதாரம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அரசாணைப்படி எங்கள் வழி உரிமையை உறுதி செய்ய கோரி இந்து சமய அறநிலையத்துறை அந்த தடுப்பணை அகற்ற கோரி இன்னைக்கு வட்டாட்சியிடம் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். 2 வார காலத்திற்குள் உரிய நடவடிக்கை எடுத்து தடுப்பணை அகற்றாவிட்டால் அறவழியிலே கோரிக்கை நிறைவேறும் வரை காலவரையற்ற உண்ணாவிரதத்தில் ஈடுபடுவோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.